நம்மளோட பூமி நம்மளோட சூரியனை சுற்றி வரத்துக்கு எப்படி 365 நாட்கள் எடுத்துக்குதோ அதே மாதிரி நம்மளோட பூமியை நிலா சுற்றி வரத்துக்கு 29.5 நாட்கள் வந்து எடுத்துக்குது. இதை வந்து லூனார் மந்த் அப்படி சொல்லுவாங்க. இந்த 29 நாட்களுமே பார்த்தீங்கன்னா நிலா வந்து ஃபுல்லாக அப்பியர் ஆகாது. மொத்தம் 8 பேஸில் வந்து அப்பியர் ஆகும். அந்த 8 பேஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிலா நமக்கு எப்படி அப்பியர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நிலாவுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அது எப்போவுமே சூரியன்கிட்டருந்து லைட்டை அப்சர்வ் பண்ணி தான் நமக்கு அதோட இமேஜை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ சூரியனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற நிலாவோட ஃபேஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நிலாவோட ஃபஸ்ட்டு ஃபேஸ் நியூ மூன் ஃபேஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்த ஃபேஸில் வந்து நம்மளால் நிலாவை வந்து பார்க்க முடியாது. இதை தமிழில் அமாவாசை அப்படி சொல்லுவாங்க. இந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நிலா வந்து நம்மளோட பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருக்கும். அதாவது சூரியனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற நிலாவோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா அந்த டயத்தில் வந்து நமக்கு வந்து பகல் நேரமாக இருக்கும். ஸோ பகல் நேரத்தில் வந்து சூரியனோட பிரைட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால நிலாவோட சைஸுக்கு வந்து நம்மளால் நிலாவை வந்து சுத்தமாக பார்க்கவே முடியாது. இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 நாட்கள் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமா அடுத்த ஃபேஸ்க்கு வந்து அந்த நிலா வந்து மூவ் ஆகி போயிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சோடனே நிலா வந்து 2வது ஃபேஸ்க்கு வந்து போகும். இந்த ஃபேஸை வந்து வேக்சிங் கிரஷன் ஃபேஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நிலா வந்து ஒரு கிரஷன் மாதிரியான ஷேப்பில் வந்து இருக்கும். அதனால தான் இதை வந்து வேக்சிங் கிரஷன் அப்படி சொல்லுவாங்க. வேக்சிங் அப்படின்னா இன்க்ரீஸ் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நிலாவோட அப்பியரன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் நீடிக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகி அடுத்த ஃபேஸ்க்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். 2வது ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா 3வது ஃபேஸான ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஃபேஸ்க்கு நிலா வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஃபேஸை வந்து வேக்சிங் ஹாஃப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஃபேஸில் வந்து நிலா வந்து பாதி அளவுக்கு வந்து அப்பியர் ஆகும். இப்படி பாதி அளவு அப்பியர் ஆகிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாள் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலா நம்மளோட பூமியை சுற்றுறதுனால நிலா அடுத்த ஃபேஸ்க்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா 4வது ஃபேஸான வேக்சிங் கிபோஸ் அப்படிங்கிற ஃபேஸ்க்கு வந்து நிலா வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிலாவோட பாதிக்கு மேலான அப்பியரன்ஸ் வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் நீடிக்கும். அதுக்கப்புறமா நிலா நம்ம பூமிக்கு பின்னாடி ட்ராவல் ஆகிறதுனால அதோட அப்பியரன்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்கும். இந்த ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து ஃபுல் மூன் ஃபேஸை வந்து ரீச் பண்ணும். இந்த ஃபேஸில் நிலாவோட கம்ப்ளீட் அப்பியரன்ஸை நம்மளால் வந்து பார்க்க முடியும். இந்த ஃபேஸை தமிழில் பௌர்ணமி அப்படி சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நிலா நம்மளோட சூரியனுக்கும் பூமிக்கும் பின்னாடி இருக்கும். நமக்கு வந்து ஒரு கேள்வி வரும், நிலா நம்மளோட பூமிக்கு பின்னாடி இருந்துச்சு அப்படின்னா அதால் எப்படி லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கேள்வி வரும். பட் ஆன்சர் என்ன அப்படின்னா நிலா வந்து நம்மளோட பூமியிலேருந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கிறதுனால சூரியனோட லைட்டு வந்து அது மேலே டைரெக்டாக பட்டு அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்து கிடச்சிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்மளோட நிலாவோட கம்ப்ளீட் அப்பியரன்ஸை வந்து நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாள் வரைக்கும் ஏற்படும். அதுக்கப்புறமா அடுத்த ஃபேஸ்க்கு வந்து போகும். இது வரைக்கும் பார்த்தா 5 ஃபேஸ்லேயும் நிலாவோட அப்பியரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அடுத்து ஏற்படுற 3 ஃபேஸில் நிலாவோட அப்பியரன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அடுத்து 6வது ஃபேஸை வேனிங் கிபோஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நிலாவோட அப்பியரன்ஸ் வந்து கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நிலாவோட பாதிக்கும் மேலான இமேஜை மட்டும்தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும். வேனிங் அப்படின்னா டிக்ரீஸ் அர்த்தம். அதனால தான் வேனிங் கிபோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் ஏற்படும். அதுக்கப்புறமா இன்னும் குறைஞ்சு அடுத்த ஃபேஸ்க்கு வந்து நிலா வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து 7வது ஃபேஸான லாஸ்ட் குவார்ட்டர் ஃபேஸுக்கு நிலா வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். இதை வந்து வேனிங் ஹால்ஃப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஃபேஸில் நிலாவோட அப்பியரன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வெறும் பாதி இமேஜ் மட்டும்தான் நமக்கு வந்து அப்பியர் ஆகும். இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 3 நாள் வரைக்கும் ஏற்படும். அதுக்கப்புறமா இன்னும் குறைஞ்சி அடுத்த ஃபேஸ்க்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். கடைசியாக 8வது ஃபேஸான வேனிங் கிரஷன் ஃபேஸுக்கு நிலா வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஃபேஸில் முன்னாடியே பார்த்த மாதிரி கிரஷன் மாதிரியான ஷேப் வந்து நிலாவிலேருந்து அப்பியர் ஆக ஆரம்பிக்கும். பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து இருக்கும். இந்த ஃபேஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் வந்து நியூ மூன் ஃபேஸ்க்கே வந்து நிலா வந்து போக ஆரம்பிக்கும். இந்த 8 ஃபேஸுமே முடியறதுக்கு கிட்டத்தட்ட 29.5 நாட்கள் கிட்ட ஏற்படும்.